கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்றைய தினத்துக்கான தேவனுடைய வார்த்தையானது செப்பனியா 3ஆம் அதிகாரத்திலே அந்த 15வது வசனத்தை நான் பார்க்கும் பொழுது, அந்த கடைசி பகுதியில், அதாவது இஸ்ரவேலின் ராஜாவாய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார், இனி தீங்கை காணாதிருப்பாய் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். அதாவது இனி தீங்கை காணாதிருப்பாய், இஸ்ரவேலின் கர்த்தர் உன் நடுவிலே இருக்கிறார் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். அதாவது இனி தீமையானதை நீ காண்பதில்லை, இனி தீங்கை காண்பதில்லை. அப்போது இதுவரைக்கும் கண்ட பிரச்சனைகள், இதுவரைக்கும் கண்ட தீமையான காரியங்கள், உங்களுக்கு விரோதமான காரியங்களை இனி காண்பதில்லை ஆண்டவர் சொல்கிறார். அதாவது தேவன் உங்கள் நடுவிலே இருக்கிறார், அவர் உங்களுக்குள்ளே இருக்கிறார், அவர் உங்களோடு கூட இருக்கிறதுனால இனி தீங்கை காண்பதில்லை. இனி அப்போது இதுவரைக்கும் கண்ட எல்லா தீமையான காரியங்கள், எல்லா பிரச்சனைகளையும் ஆண்டவர் மாற்றுவார். அவர் ஏற்கனவே மாற்றியிருக்கிறார். அதான் அந்த வசனம் சொல்லுது, இனி தீங்கை காண்பதில்லை. அப்போ தேவன் சொல்லுற காரியம் இனி தீங்கை காண்பதில்லை. அப்போ இதுவரைக்கும் கண்டதெல்லாம் கர்த்தர் மாற்றியிருக்கிறார், பிரச்சனைகளை கர்த்தர் மாற்றியிருக்கிறார். அப்போ இனிமேல் தீங்கை என்ன செய்யலை, இனிமேல் தீங்கை காண்பது இல்லை. இதுவரைக்கும் கண்ட பிரச்சனை, இதுவரைக்கும் கண்ட தீமையான காரியங்கள், இதுவரைக்கும் கண்ட போராட்டங்கள் எல்லாவற்றையும் தேவன் மாற்றியிருக்கிறார், இனிமேல் காண்பதில்லை. காரணம் தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். ஆண்டு யாத்திராம் 14-13 கூட வாசிக்கிறோம், இன்று கண்ட எகிப்தியரை இனி ஒருபோதும் காண மாட்டீர்கள், கர்த்தர் உங்களுக்கு யுத்தம் பண்ணுவார். அப்போ இதுவரைக்கும் கண்ட எகிப்தியன், உங்களை பின்தொடர்ந்த, உங்களை துரத்தின, உங்களுக்கு பிரச்சனை பண்ணின அந்த எகிப்தியனை இனி ஒருபோதும் காண்பதில்லை. இன்று கண்ட எகிப்தியனை இனி காண்பதில்லை, கர்த்தர் உங்களுக்கு யுத்தம் பண்ணுவார். நீங்கள் சும்மா இருப்பீர்கள். உண்மையாகவே இந்த நாட்களிலே இதுவரைக்கும் கண்ட தீமைகள், இதுவரைக்கும் கண்ட பிரச்சனைகள் எல்லாவற்றையும் தேவன் மாற்றியிருக்கிறார். இனிமேல் அந்த மாதிரி பிரச்சனைகளையும், இனிமேல் அந்த மாதிரி தீமையான காரியங்களையும் நீங்கள் காண்பதில்லை. அவர் உங்களோடு கூட இருந்து அவர் உங்களை வழிநடத்தி அவர் உங்களை ஆசீர்வதிப்பார், அவர் நாமத்தை மகிமைப்படுத்துவார். ஜெபம் பண்ணுவோமா? எங்கள் அதிகமாக நேசிக்கிற நல்ல பிதாவே, அருமையான அந்த நேரத்துக்காய் ஸ்தோத்திரம். இந்த சத்தத்தை கேட்குற ஒவ்வொரு பிள்ளைகளின் குடும்பங்களையும் என் ஆண்டவர் ஆசீர்வதித்து அப்படி நாமத்தை மகிமைப்படுத்தும், நீ மகிமையான காரியங்களை செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன்.